ஹாய் மக்கா, சாரு டெக்ஸ்டைலேருந்து உங்கள் நந்தினி பேசு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்கா? மாலை வணக்கம். ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 3 வீக்ஸாகவே நல்ல ஒரு கஷ்டம் மீன்ஸ் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு முடியாமல் போய், அதனால் கடையும் திறக்க முடியல. இந்த மந்த்து என்ன சொல்லுது, எவ்வளோ லாபம் வந்தாலும் அதில் நஷ்டத்தையும் நம்ம சமாளிக்கணும். இதெல்லாம் கடந்து வந்தால் தான் வாழ்க்கை. லாபம் மட்டுமே இருந்தால் மட்டும் வாழ்க்கை கிடையாது. கஷ்டத்தையும் பங்கெடுத்துட்டு தான் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் போர் அடிச்சிடாது. அதுமாதிரி துன்பத்தையும் அனுப்பிச்சா தான் வாழ்க்கை நல்லா சூப்பராக போகும். துன்பத்தை மீறி வந்த வாழ்க்கை தான் வெற்றி கிடைக்கும். அதேமாரி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே பட்டுட்டு இருந்தால் எப்படி? கஷ்டம் வந்தாலும் சமாளித்து பார்த்து தான் பார்ப்போமேன்னு இருக்கிறது தான் வாழ்க்கை. அதேமாரி வாழ்க்கையை நான் இப்போ கற்றுக்கிட்டது, எப்பண்டா கீழே விழுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கவங்க மத்தியில் நம்மளை பிடிச்சவங்கள விட பிடிக்காதவங்களோட எக்ஸ்ப்ரெஷனு, ஐயோ இவங்களுக்கா இந்த லைஃபு, இவங்களுக்கா இப்படி கிடச்சிருச்சு, இவங்களுக்கா இதெல்லாம், உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் நீங்கள் வசதி ஆகிட்டீங்களா அப்படியெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நான்லாம் ரொம்ப அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு லைஃபு, என்னடா இது லைஃபு, நம்மளுக்கெல்லாம் நல்ல காலமே பிறக்காதா, 30 வயசு வரைக்கும் திணறி இப்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. அது பழகிடுச்சு. அது மக்கா பார்க்க பழகிருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அடி பட்டு 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 ரொம்ப பழகிடுச்சு மக்கா. எல்லாம் கேர்ஃபுல்லாக கேர்லெஸ்ஸாக ஆகிடுச்சு. எல்லாம் லைஃபு நல்லா தான் இருக்குமாக்கா. அதனால் ஆக்சுவலாக நான் இப்போ எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். என்னை நல்லா இருக்கியான்னு கேட்டதை விட, நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டவங்க தான் நிறைய பேர். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இவளுக்கெல்லாம் இந்த லைஃபா, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களா, இவெல்லாம் இப்படி இருக்காளா, உனக்கு அந்த அளவுக்கு வசதி வந்துட்டா அப்படிலாம் கேட்குறாங்க. என்னடா லைஃப் இது அப்படின்னு. ஆனால் நான் முன்னாடிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், சிரிச்சுட்டே கடந்து வந்துடும். இப்போ நான் யோசிப்பேன், எதுக்கு நம்ம எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்கணும்? ஏன் அவங்க லைஃப் நல்லா இருக்க மாதிரி நம்ம லைஃப் நல்லா இருக்கக்கூடாதா? ஏன் நல்லா இருந்துடக்கூடாதா? ஏன் நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் கேட்குறாங்க? இப்போ எல்லாரும் மக்கா நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்குறது, நீ நல்லா இருக்கியா, ஓ நீ கடை வச்சிரு, ஓ கடையில் நீ ஆள் வச்சு நடத்தத்தக்கன உனக்கு வசதி வந்துட்டா, அவ்வளோ தூரத்துக்கு நீ வசதி வந்துட்டியா அப்படி கேட்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அது ரொம்ப ஹேட் ஆச்சு. ஆனால் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். அது நம்ம ஏஜ் கம்மியாக இருக்கனால அதை நம்ம பதிலுக்கு சொன்னால் வக்கரமாக பேசுகிறாங்க, திமிரா பேசுகிறா, திமிரு பிடிச்சவ அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் திமிருன்னா நான் திமிராகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு ஹேட் ஆச்சு. ஆனால் நான் வெளியில் காட்டிக்கல. ஏன் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி நாங்களும் நல்லா இருந்துடக்கூடாதா? ஏன் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் நான் வெளில சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கடை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ இல்லை எனக்கு 10 ரூபா கடன் தர போகிறீங்களா? இல்லாட்டா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு என் கஷ்டத்தை உன்ட்ட சொன்னால் நீ சிரிக்க தான் போகிற. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? ஐயோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு 10 ரூபா காசு தருவீங்களான்னு கேட்டால் நீங்கள் தர போகிறீங்களா? தர போகிறது இல்லை. எதுக்கு மக்களே, நீங்களும் நல்லா இருக்கிற மாதிரி நாங்களும் நல்லா இருக்கணும்ல. நாங்களும் ஒரு காசுனாலும் இப்போனாலும் உங்கள்கிட்ட நான் நிற்க போகிறேன், நின்னது கிடையாது. யார்கிட்டையுமே நான் ஒரு காசு நான் நின்னது கிடையாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே, காசு என்னை விட்டு போனாலுமே, காசு இல்லாமல் இருந்தாலுமே நான் யார்ட்டையும் போய் நான் நிற்க மாட்டேன். ஃபேமிலின்னா என்னை பிளட் ரிலேஷன்ட்டு மட்டும்தான் என்னோடய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அதேமாரி அடுத்தவங்கள்ட்ட நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் யார்ட்டையுமே நான் சொன்னதும் கிடையாது. யார்ட்டையுமே என்னோடய பிரச்சனை தந்தாலும் தீர்க்க போகிறது கிடையாது. யாருக்கு என்ன விதி எழுதியிருக்கோ அது நடந்தே தீரும், நடக்க தான் போகுது. எதுக்கு தேவையில்லாமல்? அது ரொம்ப ஹேட் ஆச்சு. அதான் சொல்கிற மக்களே, என்னோட ஊருக்கு என் ஹஸ்பண்ட் ஊருக்கெல்லாம் போயிட்டேன்னா, நீங்கள் மக்கா நீ நல்லா இருக்கேன்னு கேட்டதில், நீ நல்லா இருக்கியா, இவ்வளோ வசதி வந்துட்டா, உனக்கு இவ்வளோ வாய்ப்பு வந்துட்டா, அந்த அளவுக்கு பெரிய பணக்காரி ஆகிட்டியா? ஏன் மக்கா நீனும் உழைக்க நானும் உழைக்கேன், நீங்களும் அந்த அளவுக்கு தான் இருக்கேன், நான் ஏன் எங்களோட நாங்கள் உழைச்சி முன்னேறக்கூடாதுன்னு இருக்கா? அப்படிலாம் இருக்கு மக்கா. அதான் வளர்ச்சியை விட எப்போ தோற்று போகண்டான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அதான் தோல்வி எப்போ தழுவேன்னு எதிர்பார்த்துருந்தா, நான் தோற்றாலும் திரும்ப எழுந்துட்டு வர கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வழி இருக்குது, நடத்துவார். உழைப்புக்கு என்றைக்குமே ஊழியம் கிடைச்சே தீரும் மக்களே.